எங்கே தள்ளி இங்கே எனக்குன்னு இல்லை இல்லை அங்கே போடுற எருவ மாடு வா ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்களா? பிரெயினுக்கு போகக்கூடிய நரம்பை பற்றி என்ன சொன்னாங்க? தண்டு வடத்துல இருந்து பிரெயினுக்கு போகக்கூடிய நரம்பை பற்றி என்ன சொன்னாங்க? ஒரு பெண்ட் இருக்கு, பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா? அதை பற்றி என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தையும் சொல்லலை. சும்மா எதுவும் மந்திரவாதிகளை மடக்கி வச்சிருக்க மாதிரி அங்கே கதை கொடுத்தீங்களே நீங்கள், தப்பு இல்லையா? என்ன கர்மசாமிக்கு கருப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு ஸ்ரீ ராமச்சந்திர புதல்வன் கருப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. ரஞ்சன் ஏய் ரஞ்சன் ரஞ்சன் வெள்ள எந்தி பாப்போம். ரஞ்சன் எந்தி எந்தி ரஞ்சன் எந்திலா கூப்பிடு கருப்பசாமியே வழிகாட்டு கருப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு செந்தூர் நாதனுக்கு வடக்கரை ஆண்டிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு திருவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு. அப்படியா? சரி கரெக்ட் பார்க்குறேன். அப்புறம் பாடுறேன். யாரை கூப்பிடணும்? சரி கரெக்ட். திருச்சி மாநகர் திருச்சி திருச்சி வாராயம்மா வாராயம்மா. ஐயா கருப்பசாமி, என் வீட்டுக்குள்ள செய்வன கோளாறுகள் இருக்கு, அதை தீர்த்து வைக்கணும் ராசா பொண்ணு கேட்டு வந்தவன் காலைல வந்துட்டு வாப்பா. மகளே உன் வீட்டில் அப்படி இருக்கா? நான் பேசுனதை நீ சிந்திக்கவே இல்லையே. கால் வந்துட்டு வாப்பா. மைக் என்னாச்சு? கரண்ட் என்னாச்சு? வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள நீ நடத்தக்கூடிய தொழிலில் மன வருத்தமும் கோளாறும் நடக்கு. பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய மன சிந்தனையும் வேதனையும் இருக்கு. உடல்நிலை ஆரோக்கிய குறைவான குழப்பமும் கடன்களும் பற்றி இப்போ துன்பப்பட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு தொழில் முடக்கத்தை உருவாக்கி வச்சு தெளிவில்லாத நிலையை உருவாக்கியிருக்கான். அதிலிருந்து மீட்டி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? அவன் உடல்நிலையை சரியாக்கி 4 மணித்திரப்புறம் நடக்க வச்சு தாரேன். இந்தா வெற்றி உண்டு. இந்தா ஆனந்தமாக ஓடிப்போம். அதே திருச்சி மாநகர் பிள்ளைகள் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? நீ யாருமா? எப்படியோ சொல்லி சாமி முன்னால் வந்து நின்றுன்னு நினைக்கிறே. நீ உன் பிள்ளை சம்மந்தம் உனக்கு வருத்தம் இருக்கா? என்ன வருத்தம்? கால் வந்துட்டு அனுப்போ நின்றுக்காக்கா. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். கிராமத்துக்குள்ள போகுது. உட்காரு.
திருச்சியை தாண்டி ஒரு கிராமத்துக்குள்ளே போகுது உன்னுடைய ஊர். என்ன போகிற வழியில் பழைய காலத்தை சார்ந்த விளைநிலங்கள் இருக்கிற இடம், இடையில ஒரு சிறிய அம்மன் கோயில், கிராத்தில் அந்த பக்கத்தோடி போயிட்டோம்னா கொஞ்சம் வெட்ட வெளியும் கருவேல முடி செடிகளுமா இருக்குது. கால் வந்துட்டு வா. உன்னுடைய வீட்டில் பணம் சம்பந்தமான மன வருத்தங்கள் ஏற்பட்டு ஒரு வருத்தங்கள் ஆகுது, சரிதானா? அதே மாதிரி ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கைக்காக போராடி சொந்த பந்தங்கள் பகையாக மாறிவிட்டது. அதனால் இனி உறவினர்களுக்குள்ளே சம்பந்த வழிகள் இல்லை என்று முடிவாகிவிட்டன. அதனால் ஆவணிக்கு பிறகு புதிய சம்பந்தம் தொடங்கும். வாழ்க்கையை அமைச்சு தாரேன், செட்டி தாரேன். வேற என்ன வேணும்? எல்லாம் ஜெயிச்சாச்சு. சந்தோஷமாரு, ஆனந்தமாயிரு மகளே, போ. அதே திருச்சி எல்லை ஒரு பாட்டு சத்தம் கேக்கு, என்னன்னு கேட்டுக்கிறேன். சற்று பொறுமையாக. என்ன பாட்டு? எப்பா ஒரு பெரிய ஸ்கூலும் ஹாஸ்டலும் பக்கத்தில் இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன இருக்குமா? ஸ்கூல் இருக்கலாம், ஹாஸ்டல் இருக்கா? கால் வந்துட்டு வாமா. பே 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 இன்னும் எங்கே தள்ளிட்டு வா. பொல்லாத காசு பணம் பூமி இதனை ஆளுதடா. தமிழ் தெரியுமா? தெரியும். கூட பிறந்தவங்க இருக்காங்களா? கெட்டினவர் எங்கே இருக்காரு? கால் வந்துட்டு வா. கரண்ட் வந்தாச்சு நினைக்கிறேன். என்ன நிறைய பேர்கள் உன்னை ஏமாற்றி மனவேதனை அடைய வைத்தார்கள். உண்மையா? இப்பொழுது நீ குடியிருக்கும் இடம் கூட உனக்கு உரிமையாகுமா ஆகாதாங்கிற மனக்குழப்பமும் வேதனையும் இருக்குது. அதே மாதிரி உடலால் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மன துன்பங்கள் தாழாத நிலையில் வேதனை விட்டு இருக்கிறாய். கால் வந்துட்டு வரலாம். என்ன போலீஸ்காரங்க வராங்க, என்ன விஷயம்? வருமா? காட்டுறோம். எதிர்பாராமல் நீதிமன்றத்தில் தொடர்புடைய நிலைகள் ஏற்படும் என்பது உத்தரவாக இருக்கிறது. அதனால் அவைகளுக்குரிய விஷயத்தை தெளிவுபடுத்தாரேன். வேற உனக்கு என்ன வேணும்? பையன் எங்கே இருக்கான்? அவன் விஷயத்தில் நீ கோர்ட்டுக்கு போக வேண்டி இருக்கும். கொண்டு வந்து சேர்க்கிற, வெற்றியாக்கி தாரேன். பக்கத்தில் வா, ஜெயிச்சு தாரேன். 1 2 3 4 5 பம்பாயில் இருக்கான் அவன் மகன். போ. கருப்பசாமி, அதே திருச்சி மாநகர் எல்லை. நான் நல்லா படுத்திருப்பேன், தூக்கம் வரும், என் கூட ஒரு பொம்பளை வந்து படுத்துக்கிடுவா. ஆய் பாங்க, நான் சொல்கிறது நீ கேட்டிய? என்ன கேட்ட? சும்மா காதை தான் கேட்ட, கருத்தா கேட்டியா? பொம்பளை படுத்துருக்காளன்னு கையை போட்டு பார்த்தா ஒருத்தியும் இல்லை. ஆனால் என் கண்ணுக்கு அப்படி தெரியுதுமா. கால் வந்துட்டு வாப்பா. சிரிக்கிறேன் தம்பி, நல்ல காலில் விழுந்துட்டு வா. நல்ல காலில் தான் விழுத, ஆனால் நல்ல காலில் விழுந்துட்டு வா. என்ன ஒருத்தங்கிட்ட போய் கேட்டேன், அது மோகன பிசாசுன்னு சொல்லிட்டான். சொன்னல படுத்திருப்பேன், என் உடம்புல இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் யூரின் போகிறத மாதிரி போயிடும். கண்ணுக்கும் தெரியுது, கருத்துக்கும் தெரியுது, ஆனால் தொட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை சாமி. இது என்னன்னு எனக்கு தெரியணும், அதுலேருந்து எனக்கு விடுதலையும் ஆகணும். இது என்ன பிரச்சனை? இது மனசா அல்லது கற்பனையா, காவியமா? அப்படி இல்லை, இது மாயமாக வந்த ஒரு மோகினியா அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில். சரணா, காலில் விழுட்டு வா. அப்படி ஒரு மோகினி நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு யாரும் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லையே, ராஜா நினைக்கலாம். சர்வ மங்களம் உண்டாகட்டும். இன்னும் ஒரு தரம் காலில் விட்டு வா. பஸ்
அது என்னன்னு கேட்டேன். கண்ணை மூடுறா, இப்போ வருதான்னு பார்ப்போம். அப்படி பளபளன்னு சிகப்பு கலரில் பட்டு, தங்க கலரில் பார்டர், அப்படி கொலுசு போட்டு நடக்கிறது மாதிரி ஜல் ஜல் ஜல். இந்த சப்தமும் கண்ணுக்கும் காதுக்கும் மாயையாக தெரியுது. சாயங்காலம் 7 மணி விளக்கு பொருத்தி ஆகிடுதுனாலே கொஞ்சம் 8 மணி ஆனவுடனே அப்படி ஒரு படபடப்பான உணர்வு. 9 மணி 10 மணி ஆனவுடனே எப்பா படுக்கவா வேண்டாமா, ஏன் இருக்கணும், செத்து போயிட்டா என்ன அப்படிங்கிற சிந்தனை. இதெல்லாம் ஒன்று தள்ளிக்கிட்டு இருக்கு. இந்த சக்தியை வெளியாக்கி தந்துட்டா போதுங்களா? கால் வந்துட்டு வா. காவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா, இன்னொருத்தங்கிட்ட போய் காட்டேன். ஏலே, ஒரு மோகினியை உனக்கு ஏவி விட்டுருக்காங்கடா, நீ உழைக்கிற காசெல்லாம் வீணாக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்கடா அப்படின்னு ஒரு கதை வந்துருச்சு. சாமி, அந்த ஏவலை எப்படியாவது தீர்க்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொஞ்சம் நோட்டு. அவன் ஒரு சின்ன குழல் அப்படி டக்குன்னு அடைச்சி இடுப்பில் போட்டுக்காப்பா வராதுன்னா, அது இடுப்பை விட்டு வெளியே தான் வரலையே தவிர மோகினி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. உண்மையா இல்லையா? இன்னொருத்தர் காலை வந்துட்டுவான். நல்லா இருக்கலாம் அந்த கதை. அந்த ஜெகன் மோகினியை, சினிமா படம் இல்லை, அந்த ஜெகன் மோகினியை வெளியாக்கி உன்னை சரி பண்ணித்தாரேன். 3 முறை என்னை பார்க்க வரணும். பக்கத்தில் வா, நிமிந்து உட்காரு, கண்களை மூடிக்கொள், என்னையவே நினைத்துக்கொள், பார்க்கலாம். கால் வந்துட்டு வரலாம். சும்மா நிற்கிறத மாதிரியே பிள்ளைய ஷார்ட் வீடியோ எடுக்காம பாரு, எடுக்க மாட்டு. ஒரு மனிதனுக்கு மூளையினுடைய 2 பக்கத்துக்கும் விசித்திரமான ஆற்றல் உண்டு. வலது பக்க மூளை எப்பொழுதும் பாசிட்டிவ் ஆஃப் திங்கிங், இடது பக்க மூளை நெகட்டிவ் தாட். வலது பக்க மூளையில் இப்போ உனக்கு தெய்வ சக்தியை நான் ஏற்றி வச்சுருக்கேன். இனிமே அந்த டைம் கரெக்டாக 9:45 உனக்கு ஒரு படபடப்பும் உடம்புல ஒரு வேர்ப்பும் வருது பாரு, வருதா? இனிமேல் வராது. அப்படி என்னுடைய நினைவுகள் உனக்கு வந்துடும். என் நினைவு வந்த உடனே அது அப்படி உன்னை விட்டு தூரமாக 4 அடிக்கு அந்த பக்கம் நிற்கும். 4 அடிக்கு அந்த பக்கம் நிற்கிறத உன் கண்ணால் பார்க்க முடியும். உன் பக்கத்தில் வராமல் நிறுத்தித்தானே 3 முறை என்னையை பார்க்கவா. இந்த கனியை தலைப்பக்கத்தில் வச்சு தூங்கு, இந்த கனியை சாப்பிட்டுக்கா, வெற்றி உண்டு மகனே, ஆனந்தமாயிரு, ஓடிப்போ. கஷ்டப்படாத, காசு பணம் வச்சுக்கா, நல்லாரு. அதே திருச்சி மாநகர் உடல் ஆரோக்கியம் பற்றி கேட்க வந்தது. என்னடா உடல், என்னடா உனக்கு வாட் புரியல? பாப்பட்டு கால் வந்துட்டு வரலாம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தந்திரக்கார பேர், தந்திரக்காரை. நம்ம உடலில் நோய் இருக்குங்கிறது உண்மை, அதை சாப்பிட்டு சொல்லிடுவோம். அதோடு சேர்ந்து வரல கூட 2 கேள்வியை கேட்டுக்கிடுவோம். அப்படி தானே வந்தேன். இல்லே எலி, எனக்கு தெரியாதாடா எலி, இன்னொருத்தனை கால் வந்துட்டுவான். எப்படியோ சொன்ன விஷயத்துக்கு பொருத்தம் வந்துருச்சுலாம், வந்துடுவான். என்னம்மா ஒன்று சொல்ல மாட்டுக்க, கெட்டிக்காரன். தொத்தி இலையை பிடித்து, தொத்தியில் 3 துத்தி இருக்குது, செந்துத்தி, வட்ட துத்தி, துத்தி. துத்தி இலையை அறிந்து கொண்டு வந்து இட்டலி அவிப்பது போல தட்டில் வச்சு நீராவியில் அவித்து அருமையாக பொழிந்து விட்டால் தூயமான சாறு வந்துடும். அப்படி ராமேஸ்வரத்திலேருந்து பனை கற்பட்டியை கொண்டு வந்து, ராமேஸ்வரத்திலேருந்து இல்லை, கற்பட்டியை கொண்டு வந்து கலக்கி வெறும் வயிற்றில் 3 நாட்கள் குடித்து வந்தோன்னா இந்த இரத்த மூலம் நின்றும். அப்போ அதுக்கு மருந்து சொல்லியாச்சு. இப்போ உன் பிள்ளையினுடைய படிப்பை பற்றி ஒரு பெரிய மனக்கவலை, பாறாங்கல் மாதிரி இருக்குது. அந்த படிப்பையும் வெற்றியாக்கணும், எதிர்காலத்தில் பாஸ்போர்ட் எடுத்து வாழ வைக்க வேண்டிய வழியவும் காட்டணும். செஞ்சு தந்தால் போதுமில்ல? கால் வந்துட்டு வா.
கருணை வடிவானவளே கை கொடுப்பாயம்மா. சமயபுரத்தா எங்கடா இருக்கா? போவியாங்க? எப்போ போனேன்? இப்போ இன்னும் 15 நாளில் போவலாம். போய் என்னையை பற்றி அவட்ட சொல்லிட்டு வந்துடு. எல்லாம் உனக்கு ஜெயமாயிரும். ஓடிப்பா பா, நல்லா இரு, சந்தோஷமா வா என்னை பார்க்கறதுக்கு. என்னடா ஒன்று கருப்பசாமி. ஆமாம், கூப்பிடு கருப்பசாமியா. புலியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, புலியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. மெல்ல மெல்ல கை கால்கள் இயங்கும். கையை உதறுவான், காலை உதறுவான், லேசாக எந்திரிச்சு சுவரை பிடிச்சிக்கிட்டு நிற்பான். ஃபஸ்ட் எய்டு என்ன? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், டாக்டர் நிச்சயமாக ஒரு சுமால் நீடில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவார். சொன்னார நீ எங்கிட்ட மறைச்சிட்டிய படித்த பையலே? குணமாக கண்டமாவே சாதாரணமான ஆப்ரேஷனில் சரியாயிருவான்டா, குணமாக்கி தரேன், தைரியமாக இருடா. என்ன வா, பயப்படாத. பயந்த பிள்ளை இப்படி தான் இருக்கும். அப்படி ஸ்டவ்வெல்லாம் ஜாம் ஆகி போய் இருக்கு. இப்போ புரியுதா? முதுகெலும்புக்கு உள்ள இடையில் உள்ள சவ்வு போய் உட்காந்துருக்கு. அதெல்லாம் இந்த ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ் சரியாக்கிறணும். அப்படின்னு உள்ள உட்காந்தாச்சுன்னா எடுக்கவே முடியாது, குழப்பமாயிரும். உன் முட்டாள்தனத்தால் பிள்ளையை கெடுத்து விடாத பேமாவோட. என்ன கூட்டுவாங்க. கஷ்டப்படாமல் கொண்டு வாச்சுமா. சரி. ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணிங்களா? பிசியோதெரப்பி பண்ணிங்களா? பண்ணுங்க, வெற்றி ஆயிரும் எல்லாம். இந்தா நடக்கும். இன்னைக்கு கேள்வி இவ்வளோ தான் தம்பி. பையன் நோண்ட பாக்கிய உள்ள நல்லா இருக்கு. அடுத்து பேசுவோம் பாப்பா, அது பின்னால் பேசுவோம். முதல்ல இவனை சரி பண்ணுவோம். என்ன அடுத்து வரும்போது உனக்கு தனியாக பேசிக்கணும். நல்லா ஒரு 8:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. இவனை கூட காரில் வச்சுக்காங்க. டே ரஞ்சன், நான் யாருன்னு தெரியுதாடா? நான் யாருன்னு தெரியுதா? சரி, போயிட்டு வாங்க. சரி, நல்லா இருவான். தைரியமாக இருங்க, சரியாயிருவான். மருத்துவத்தை யாரும் இழிவாக கருதக்கூடாது. மருத்துவத்தை கண்டு பயந்தாலும் குற்றம், தைரியமாக சில ஆட்கள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாலும் குற்றம். அந்த காலத்திலே சொல்லியிருக்கான், சாகும் வரை விடமாட்டான் வைத்தியம், செத்தாலும் விடமாட்டான் ஜோசியம்னு. ரெண்டுக்கும் இடையில புத்திசாலித்தனமாக நடந்தாச்சுன்னா ஜெயிச்சுக்கலாம். சந்தோஷமாக இருங்க மக்கா, நல்லா இருங்க. இடத்துலேயே தொழில் இல்லாதவன் செய்யக்கூடிய நல்ல வேலைடா. ஆனாலும் உனக்கு 2 இடத்துல ஒரு இடம் இப்போ முடிச்சு தரேன். ஒரு பத்திரத்தில் டூப்ளிகேட் பத்திரம் உன் கையில் வந்து அமைஞ்சிடுது, தூரத்துக்கு எரிஞ்சிரு. இப்படி ஜெயிச்சு தரேன். இந்த மாதம் உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன். வீட்டுக்கு கண்ண மூடு வர வைக்கிறேன். கையை விரிச்சுக்கா. இந்தா 2 பேர் வராங்க, மடங்கிக்காங்க, நல்லா இருங்க. கருப்பசாமிக்கு மானாமதுரை, சிவகங்கை எல்லை மானாமதுரை. என் நெஞ்சம் துடிக்குதே, யார் வந்தது? ஐயா இந்தா. இல்லை என்ன உம்முன்னு உட்காந்துருக்க? வண்டி ஓடணும், விசில் அடிக்காண்ட மேடே. என்ன இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், தெருக்கோவிலே ஓடிவா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். உனக்கென்று பிறந்த ஒரு வாரிசு அடையாளம் காட்ட முடியாத சூழ்நிலைகளுக்கு வந்துவிட்டது. கருப்பசாமி, உன் அருளால் இனி ஒரு வாரிசை கொடுத்து என் வாழ்க்கையை மலர வைக்க வேண்டும். அதற்கு என் மனைவியுடைய மனமும் பக்குவப்பட வேண்டும்.
என்பது உன்னுடைய வேதனைக்குரிய செய்தி. உண்மையா இல்லையா மகனே? அதை நான் ஜெயித்து வெற்றியாக்கி தரேன். அடுத்து பிறக்கிறதும் ஒரு பொம்பளை பிள்ளை தாண்டா பிறக்கும். என்ன காளீஸ்வரின்னு பேர் வைடா. 82 வயது வரை இருப்பாள். 3 பிள்ளைகளை பெறுவாள். 2 வீடுகளையும் பெறுவாள். செல்வ சீராப்பாக இருப்பாள். அதே மாதிரி இப்போ நான் பார்க்குற வேலை நிரந்தரமா? இன்னொருத்தக்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இது நிலைக்குமா சாமி? இது உனக்கு தகுமா? என் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கும் என் மனைவியை காப்பாற்ற இதுதான் வழியா? நான் எவ்வளவோ உயர்வாக கற்பனை பண்ணினேன். இப்படி தான் ஓடிக்கிட்டு இருப்பேனா அல்லது வேறு வழி உண்டான்னு கேட்டேன். நீ பஸ்ஸில் ஓடுது ஏம்லா? இல்லை பஸ்ஸு ஏற்கனவே ஓடுது, நீயா அதுக்குள்ளே ஓடுது? நீ பஸ்ஸில் ஓடுது, அதுலேயும் ஓடி ஓடி தான் சீட்டை பார்க்குறேன். அதனால் இது என்ன மாதம்? 1 2 3 4 5 6 ஆனி மாதம் பிறந்தாச்சு. ஐயப்பனுக்கு பட்டம் சூட்டியாச்சு. அதனால் அடுத்த ஆனி மாதத்துக்குள்ளே சுயமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கி தரேன். அதை ட்ராவல்ஸாக வச்சு ஓட்டி உன் வாழ்க்கையை முன்னேற்றி தரேன். ஒரு கடையும் வச்சு தருவேன். புண்ணியமாக இரு மகனே. இந்தா இன்னையிலேருந்து உன் சோகத்தை விலக்கியாச்சு. சுகப்படுவாய். என் பேர் விளங்கக்கூடியவளுக்கு பிள்ளைகளையும் பெற்று வருவாய். இந்தா நிறைந்த செல்வம் அருள்வாயப்பா, வாழ்க. கருப்பசாமி, ஒரே குறியில் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்களே, என்ன அர்த்தம்? இன்னொரு தினம் காரணம் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய கணவனுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்போ தேறி வந்த பின்பு அடுத்ததாக அவனுக்கு நிலையான ஒரு தொழிலை காட்டி என் குடும்பத்தை மலரச் செய்ய வேண்டும். அதே மாதிரி என் புருஷனுக்கு உரிமையான வீட்டை பிடுங்கிக்கிட்டு அவரை அம்போன்னு விடுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க ஐயா. அப்படி நடக்காமல் என் வீட்டுக்காரர் நான் நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு வழி வகுக்கணும். எதிர்ப்பாக நினைக்கிறவங்க உள்ளத்தை திருத்தணும்னு கேட்க கால் வந்துட்டுவான். திருத்தணுமா வேண்டாமா? என்னடா சின்ன பிள்ளை குடிப்பீல சோமர் கேட்ப. வேற என்னம்மா வேணும்? கவர்மெண்ட் வேலையை போய் பார்த்தேன். கண்ணை முடிக்கா வருமானம் பார்ப்போம். பொறுமையாக இருக்க சொல்லவா? சரி. இந்த டிசம்பருக்கு பிறகு தான் அலாட் ஆகுது. போட்டு தரேன். சந்தோஷமா இரு, நல்லா இரு. வாமா. கொடுத்த வேலை விரட்டி விட்டாண்டி. அப்படியா? பணம் யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்தி அது என்னாச்சுமா? இந்தா வர வச்சு தரேன். பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. எட்டி கொடுக்க முடியுமா? இந்தா வாங்கி தரேன். மலை மேலே இருக்கிற கருப்பசாமிக்கு ஆடுறா காளி ஓடு. நான் இருக்கேன், தைரியமாக இருக்க மக்கா. பக்கத்தில் வா. காசு பணம் தந்து கவலையை நீக்கியாச்சு. போ. நற்கனியும் முக்கனியும் தந்தேன். ஓடியாடி குட்டச்சி வாடிங்க. குட்டச்சி இந்த நல்லா படித்து வருவா, முன்னேறுவா, ஆசிரியையாக இருப்பாள், ஆனந்தமடைவாள். வாழ்க 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 வாழ்க. கருப்பசாமி, காளையார் கோயில் எல்லை. இல்லை ராமு, நல்லா இருக்கேடு. ஓகே ஓகே. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாப்பா. இன்னொரு தரம். ஒரு காலத்தில் 47க்கு முன்னால் பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிற பொழுது சிவகங்கை சீமை பார்த்துருக்கீங்களா? சிவகங்கையில் அந்த சீமையில் மருதுபாண்டியர் ஆட்சி செய்து வந்தார். பிரிட்டிஷ்காரங்க அந்த சுதந்திர அந்த தியாகிக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்தாங்க. என்ன பரிசுப்பா கொடுத்தாங்க? தலையை வெட்டிடுங்கடான்ட்டாங்க. பெரிய பரிசு இல்லையா? உடனே காளையார் கோயிலில் மருதுபாண்டியர் சொன்னார், பிரிட்டிஷ்காரன் கேட்ட கேள்விக்கு, உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னாரு? இந்த நாட்டுக்காக போராடிய எனது தலையை என்னுடைய ஊர் எல்லையிலே பதித்து வைக்க வேண்டும். இந்திய நாட்டையும் தமிழ்நாட்டையும் சார்ந்த மக்களெல்லாம் சுதந்திரத்துக்காக நான் போராடியதை கண்டு வியப்புற வேண்டும். எல்லோரும் சுதந்திர எழுச்சியை பெற வேண்டும் என்று முழக்கமிட்டு தன் தலையை புதைத்து வைத்தார். அடையாள சின்னமாக அந்த இடத்துக்கு பெயர்தான் காளையார் கோவில். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். எத்தனை சரித்திரம் கிடக்கு நம்மகிட்ட. நம்ம சொன்னா எவன் கேட்கான்?
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கோயில் குளங்களை பற்றி மன வருத்தம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த கோயில் இடங்களை பற்றிய சில பேர்கள் போராடி வழக்கில் கொண்டு பதிவாக்கி உனக்கு எதிர்ப்பாக வைத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார்கள். அதிலிருந்து ஜெயிச்சு உன்னை வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? ஒரு பக்கத்தில் உள்ள பத்திரத்தை பார்த்தேன். அது புதுமையாக தயாரிக்கப்பட்ட பத்திரம், பழைய பேரண்ட்லி டாக்குமெண்ட், தாய் பத்திரத்தில் போய் பார்த்தேன். உங்களுக்குரிய உரிமைகள்லாம் தெளிவாகவே இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு தெளிவாக கிடைக்கல. சரிண்ணா? அதை கிடைக்க வைக்கிறேன். சட்டத்தை உன் பக்கம் நிலைநாட்டுறேன். கால் வந்துட்டு வா. எட உடிச்சிருவதுக்கு சரட கூப்பிடு கருப்பசாமிய. அரோகரா. ஜெயிச்சாச்சு மகனே, நல்லாரு. படிப்படியா தேற்றி தாரேன். ஆனந்தமடைவாய். வாழ்க கருப்பசாமி. ஆமா, அப்படியா? ஓ ஓ ஓ தமிழ் இசையை தாளிசையாக்கி உலகமெங்கு வியப்புறச் செய்த தஞ்சை மாவட்டத்திலே மன்னார்குடி என்னும் இடத்திலிருந்து வந்த செல்வ மக்கள். யாரப்பா அது? என்ன குடி? மன்னார்குடி. தமிழ் இசையை தாளிசையாக்கி தஞ்சை மாவட்டத்தில் மன்னார்குடி என்னும் செல்வம். இலக்கிய வர்றாரில் உள்ள பேர் நான் சொல்கிறது தான். நம்ம சொன்ன மன்னார்குடி பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தது. வாம்மா வாம்மா. நீ ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தியா? நீ யாரை பற்றி கேட்க? இது யாரு? கால் வந்துட்டு வரலாம். ஆ, கடகட மேளம் கொட்டட்டா, கழுத்துல தாலி கட்டட்டா, ஜாம் ஜாம் மேளம் கொட்டட்டா, வாம்மா வாம்மா சின்னம்மா. முடியாது, குழப்பம் வரும். அதனால் கேடுகள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்து பழகணும். சரியா? ஒரு தடவை காலில் வந்துட்டு வா. சிரிக்கா பாரு எங்கள் அக்கா. அவன் நடத்துகிற தொழிலை பற்றி கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது. அதில் இப்போதைக்கு கொஞ்சம் நஷ்டமான ஓட்டங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு புதுமையான வாழ்க்கையும் அமைக்கணும், அவனுடைய பிரச்சனையும் தீர்த்து தரணும். தேவையில்லாமல் கடன்பட்டு கொஞ்சம் கண்கலங்கி இருக்கான். ஜெயிச்சு தந்தா போதுங்களா? வாழ்க்கையை அமைச்சு தரேன். புதுமையான வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தையை பேசியிருக்கேன். அதைத்தான் நீ புரியணும். வெற்றியாக்கி தரேன். ஆவணி வர கால அவகாசம் இருக்குது. சற்று பொறுமை இருந்தால் வெற்றி கிடைக்கும். ஜெயிச்சு தரேன். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. இந்தா நல்லா இருமா. இன்னொரு பையன் கூப்பிட்டு வந்துடும். ஏன் கவலைப்படுற? கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு சத்திரம் ராஜபாளையம். சாமி கருப்பசாமி, நான் ஒரு மனசாட்சி உள்ளவன். ஒன்று எனக்கு எம்பி ஆகணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் எம்எல்ஏ ஆகணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு போஸ்டிங் இந்த பிறவியில் எனக்கு உண்டுமா? கிடையாதா? நான் சாதாரண ஆளாக இருந்தாலும் என் யோக்கியதையை புரிஞ்சு எனக்கு அந்த பதவி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நண்பன் கேட்குறான். அது யாரப்பா? அது கால் வந்துட்டு வரலாம். யூடியூப் பாப்பன்னு ஒரு தத்துவம் சொல்லுதேன். வெற்றிவேல் முருகனுக்கு. மெல்ல மெல்ல, உணர்ச்சி வசப்படக்கூடாது. எப்படியாவது கருப்பசாமி சொல்லித்தாருன்னா இது கிடைச்சிரும். ஏன் இவர் வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறத? அவங்க அப்போ விட்டு முதலாக குறையுது அப்படின்னு உன் உள்ளம் சொல்லுது. பார்த்தியா? விவரம் உள்ளவன். மாவட்ட செயலாளராக முதல்ல ஒரு போஸ்டிங் போடுறேன். அப்படி உன்னை கொண்டு வந்து அப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துடுறதப்பா. ஜெயிச்சுக்கா, நல்ல சம்பாத்தியம் பண்ணிக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். மறக்கக்கூடாது. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்ல அதை அன்றே மறப்பது நன்று. நான் சொன்னதை நீ இன்றைய மறப்பது நன்று.
பாப்பாவுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிந்த நிலை வருது. ஆடி 30 கழியட்டும், செல்வமும் கிடைக்கும், சிறந்த வாழ்வும் அமையும். கைகால உளைச்சல் அடுத்த வாரம் வந்து கேட்டுக்கா, குணமாக்கி தந்துடுறேன். ஆனந்தமாக இருங்க மக்களே. ஆமாம், உண்மை உண்மை. 2 மாத சம்பளம் ஏற்கனவே சில கோயில்களுக்கு வேண்டுதலில் இருக்குது. அதெல்லாம் முடிச்சு கொடுங்க. ஆவணி வர பொறுமையாக இருக்கணும். ஜெயிச்சு தாரேன். புண்ணியமாக இருக்கலாம். போயிட்டு வாங்க. என்னடா அது பையன் அவன் எந்த கொண்டு வந்தான் தெரியுமா? அந்த கல்லாளி பேயவன். இவன் கல்லாளி பேய. இவன் என் கொண்டு எப்பா நாங்கள் இருக்கேன் என்னை பார்த்துக்காங்கன்னு அப்படி லேசாக காப்பியை காட்டி ஆளை காட்டி முகத்தை காட்டுதான். அப்படிதான்ல? ஏய் உண்மையை சொல்லுடா எலி. கருப்பசாமி அதே ராஜபாளையம் எல்லை தன் குழந்தையின் அறிவை பற்றி ராஜபாளையம்னு சொல்லிட்டாலே எல்லாரும் வந்துட்டியா? கரெக்டு. அடுத்தும் முன்ன தான் என்னக்கா நீங்கள் இப்படி சொல்றது? சேலக்காரின்னு சாமி இருக்கு. யாருக்கு இருக்கு? சேலக்காரின்னு ஒரு சாமி வருத. சேலைக்காரி அம்மன் யாரியா? வேற உங்களுக்கு உண்டுவா? சேலைக்காரி அம்மன் சேலைக்காரி அம்மன் யார் வீட்டில் இருக்கு? யார் குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட தெய்வம்? கால் வந்துட்டாங்க. அரக்கரோர் அணிவு செய்து பின்னும் கழிவரேல் குறக்கினத்தரதை கொல்ல மனு கூறிட்டுண்டோ இரக்கம் எங்குகுத்தா என்பார் எப்பிழை கண்டாய். வாங்கப்பா, என்ன வேணும்? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. அந்த காலத்தில் உள்ள ஒரு பாட்டு தான் என் மண்டையில் ஓடுது. என்ன பாட்டு? அன்பு சகோதரர்கள் படம் பார்த்தீங்களா? ரங்காராவ் ஐயா, ரங்காராவ் நடித்தது. எஸ்பி ரங்காராவ் தான் பெரியவர். அதில் ஜெய்சங்கர் ஐயா எல்லாரும் உண்டு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் பெப்பரன்னு அப்படி ஒரு பாட்டு. இப்போ உன் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள்லாம் ஒரு தொழுவுக்குள்ளே கிடக்கிற மாடு முட்டிக்கிட்டு பிரிஞ்சு போகிறது மாதிரி ஒவ்வொருத்தர் குணமும் பிரிவை பெற்று இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் எப்படி சொல்கிறது? ஏன் காரணத்தை சொல்லணும்? அவங்க பிரிவை மாற்றி பெருமையோடு ஒன்று சேர்ந்து வாழ வச்சா போதும்லா, கால் வந்துட்டு வரலாம். நான் ஒன்று சொல்ல, நீ போய் சண்டை போட, அது எதுக்கு இந்த பிரச்சனை? நமக்கு வாழ வச்சுருவான். அதோட முடிச்சு கொடுவோம் அந்த கதையை. என்னம்மா சொல்ற? உங்கள் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். வெட்ட வெளியில் ஒரு கருப்பசாமி நிற்கார. செலவு வச்சுருக்காங்களா? அதை ஒரு கற்பூரத்தை பொருத்தி கும்பிட வேண்டியதானே? இந்தா கூட வாரேன், குடும்பத்தை ஒன்று சேர்க்க. என்னம்மா? அந்த கோளாறை நீக்கிறதுக்கு 3 வாரம் கழித்து வாருங்கள். வெற்றி ஆகிட்டான். கருப்பசாமிக்கு அதே ராஜபாளையத்து எல்லை தன் பிள்ளை ஜஸ்போடு ஆடுது. வெற்றி ஆகணும். என்னப்பா இது? அறியாமை என்னும் மயக்கமே இன்னொரு தரம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தெய்வீகத்தில் ஒரு குறையும் இல்லை. சிவஞானமும் திருமாலுடைய பெருமை அருளையும் பெற்ற குடும்பம் உன் குடும்பம். சரிண்ணா? அதே மாதிரி உன் பிள்ளையுடைய அறிவு ஞானம் இன்று விளையாடுவதிலே வெற்றி அடைந்து உலக புகழ் பெறும். வேலையே இந்த பிள்ளை ஃபஸ்ட்டாக வந்துடும். ஆனால் அதற்கு இடையில் கல்வியை பற்றி ஒரு சிந்தனை வேண்டும் அல்லவா?
+2 வரை படிப்பான். விளையாட்டு சம்பந்தமான ஒரு பெரிய உத்தியோகத்தை இந்தியா கவர்மெண்ட் கொடுக்கும். அதில் வெற்றி அடைஞ்சிருவான். கால் வந்துட்டுவான். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வாப்பா வா. இந்தா பக்கத்தில் வா. ஜெயிச்சு தாரேன், கூட வரேன். தாத்தாவை கூப்பிட்டுக்கா. என்ன நல்லா வெற்றி ஆகலாம். அதே ராஜபாளையம் பகுதி தான் பெற்ற பெண் மகளை பற்றி கேட்க வந்தது யாரு? பொம்பளை பிள்ளைய பற்றி. பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? ராஜபாளையம் பகுதி பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. என்னம்மா என்ன பின்ன இவ்வளோ தரம் வாங்க என்ன நீ கால் வந்துட்டு வா. உட்காரலாம். என்ன வேண்டும்? கண்ண முடிக்கா. உன் பிள்ளைக்கு காலில் சர்ப்பம் சுற்றி இருக்கு. சர்ப்பகால தோஷத்தில் பிறந்த மகள் அது. புரியுதா உனக்கு? வரக்கூடிய மார்கழி மாதம் இன்னும் எத்தனை மாதம் இருக்குது தெரியுதா? திருவாதிரை அன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகளெல்லாம் செய்து மலர் மாலை சூட்டி கண்குளிர காட்சியாக கண்டு வணங்கி வந்த பின்பு தை மாதத்திலிருந்து கல்யாணத்தை பேசினால் நல்ல வாழ்க்கை அமைஞ்சாச்சு. கோடீஸ்வரனாக வாழ்வான். நல்லா இருக்கும். பக்கத்தில் வரலாம், ஜெயிச்சுக்கலாம். உத்தரவில் வரல, பேசுவாங்க, கவனிக்கலாம். கர்பசாமி ராமேஸ்வரம் செல்லும் வழி சாயல்குடி வெள்ளப்பட்டி இருக்கு. வரேன். ஒரு 10,000 கையில் இருக்கடா. ஏ கெட்டிக்காரா. நீங்கள் ராஜபாளையமா? தேவதாஸ் படத்திலிருந்து கண்டசாலா அவர்கள் பாடிய ஒரு பாடல் வருது. கனவிதுதான் நினைவிதுதான் எண்ணங்கள் மாறாதது. பொறுமை வேண்டுமப்பா. உன்னுடைய மகன் மனதால் இன்னும் அந்த வேதனைகளை மறக்க முடியாமல் துடித்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி மெல்ல மெல்ல சரியாக்கி தரேன். நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஆத்திரப்பட்டு ஒரு செயலில் இறங்கிட்டோம்னா அவனுடைய மன அறைகள் நமக்கு கட்டுப்படாது. ஆனால் அவனை சீர்திருத்தி தாரேன். கால் வந்துட்டு வரலாம். இப்போ நடத்த இருக்கக்கூடிய இந்த தொழிலை செம்மையாக்கி நல்ல முறையில் வெற்றி பண்ணி தந்தால் போதுங்களா? தை மாதத்துக்குள்ள ஒருவனுக்கு கல்யாண காரியத்தை உருவாக்கி வெற்றி கொடுத்து தாரேன். இப்போ பார்த்துருக்கிற பொண்ணுக்கு 9 பொருத்தங்கள் இருக்குது. புரியுதா? 9 பொருத்தம் இருக்குது. நல்ல குடும்பத்தில் பிறந்த மகள் தான். ஆனால் இவா சொல்ல அவன் கேட்பானாங்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன பயம். 2 மன அறைகளை ஒற்றுமையாக்க வழிவகுக்கிறேன். இன்னும் 3 ஜாதகத்தை தேடவும் ஜெயிச்சு தாரேன். வெற்றி உண்டு. வேற என்னப்பா வேணும்? இனி நஷ்டமே இல்லை. வெற்றியை தாரேன். தான் அள்ளி தந்தது ஆனந்தமாக பெருகும்.